ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 7. கதையை வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஆதி பிடிக்கலையா என்று கேட்ட ஆதியோ 2 minutes போதும், விட்டுடுறேன், கண்ணை முடிக்கும் என்று கூறியவுடன் மதுரா கண்களை மூடிக்கொண்டாள். அதை பார்த்த ஆதியின் விழிகள் ரௌத்திரத்தை தத்தெடுத்து கொண்டது. அப்பொழுது அவளுடைய கழுத்திற்கு கீழ் இருந்த அவனுடைய கைகள் மெதுவாக அவளுடைய கழுத்து பகுதியை வருடிய வண்ணம் இருந்தது. வலிக்குதா? இவனை எதுக்கு கல்யாணம் பண்ணோன்னு தோணுதா? வலிக்கும். தினம் தினம் நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணன்னு சொல்லி கதறணும். மது, நான் உனக்கு நரகத்தை காட்டாமல் விட மாட்டேன்டி. இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான் பேபி, பயந்து போயிடாது என்று கூறிய ஆதி அவளை கீழே இறக்கிவிட்டான். ஆதி, போடி, வெளியே போ என்று சொல்ல அடுத்த நிமிடம் மதுரா அந்த அறையை விட்டு கண்ணீருடன் வெளியேறினாள். பல கனவுகளுடன் அந்த அறையில் கால் வைத்தவள் இப்போது போதும் போதும் என்னும் அளவிற்கு வலிகளை சுமந்து கொண்டு வெளியேறினாள். மதுரா அறியவில்லை, இது அவள் வாழ்க்கையில் ஒரு நாள் நிகழ்வு அல்ல, தினமும் அனுபவிக்கப் போகின்ற நரகம் என்று. செல்லும் அவளை அழைத்த ஆதி, எங்கே போகிற? இனி கெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாத. இந்த ஃப்ளோர்லேயே லெஃப்ட் கார்னரில் ஒரு ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே நமக்குள்ளே நடக்கிற விஷயம் எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகேவா மது என்று அவன் கேட்க அவள் தலை சரி என்னும் விதமாக ஆடியது. பின் அவள் அறையை விட்டு வெளியே போனதும் அவன் அறை கதவுகள் சத்தத்துடன் சாத்தப்பட்டது. அவன் கூறிய அறைக்கு சென்ற மதுரா எதையும் யோசிக்காமல் படுக்கையில் படுத்து கொண்டாள். காலையில் இருந்து பல நிகழ்வுகளை சந்தித்து சோர்வடைந்த அவளுடைய மனமோ உறக்கத்திற்கு சென்றது. மறுநாள் காலையில் சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அவள் முகத்தில் பட்டவுடன் தூக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து அமர்ந்தாள் மதுரா. நேற்று இரவு நடந்தது எதுவும் அவள் நினைவில் இல்லை. மணியை பார்த்தாள், 7 என்று காட்டியது. போச்சு போச்சு, முதல் நாளே இவ்வளோ லேட்டாவா? திட்ட போகிறாங்க, என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? சீக்கிரமாக முதல்ல கிளம்பு மது என்று தனக்குள்ளேயே புலம்பியவள் வேகமாக சென்று குளித்து தயாராகி ஒரு சிவப்பு நிற சாரியை அணிந்து கொண்டு முடியை தளர பின்னிக்கொண்டு குங்குமம் வைத்து கொண்டு தன்னை ஒரு முறைக்கு 2 முறை கண்ணாடியில் பார்த்து கொண்டவளாக அந்த அறையை விட்டு வெளியேறி கீழே சென்றாள் மதுரையாள். என்ன மது இது? என்ன நினைப்பாங்க என்னை பற்றி என்று தயக்கத்துடன் படிகளில் இருந்து இறங்கினாள் மதுரா. அப்பொழுதுதான் கவனித்தாள், அந்த விசாலமான கூடத்தில் ஷோபாவில் அமர்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் ஆதியின் தந்தை மகேந்திரன். வேறு யாரும் அங்கு இல்லை. உடனே கிச்சனை எட்டி பார்த்தாள். அங்கு ஆதியின் அன்னை மாதவி வேலை ஆட்களிடம் கட்டளைகளை பிறப்பித்து கொண்டிருந்தார். உடனே அவரிடம் சென்ற மதுரா, குட் மார்னிங் அத்தை என்று கூற தலையை திருப்பி பார்த்து அவளை முறைத்த மாதவி, இதான் எழுந்து வர டைமா என்று கேட்டார். அப்பொழுது அமைதியாக நின்று கொண்டு இருந்த மதுராவை பார்த்தவாறே உள்ளே வந்தாள் பாட்டி ருக்மணி. என்னடி, என்ன பேசிட்டு இருக்க? என் பையன் டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, சீக்கிரம் போட்டு அவனுக்கு கொடு போ என்று கூறிய பாட்டி உடனே மாதவி மதுராவிடம், உனக்கு டீ போட தெரியுமா என்று கேட்டார். எனக்கு சமைக்க தெரியும் அத்தை என்று அவள் கூறியவுடன், அப்போ எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு சென்றார். மதுரா சமையலறையில் வேலையாக இருந்த பொழுது மதுராவை சுட்டி காட்டிய பாட்டி மாதவியிடம், நேற்று என்னமோ சொன்ன, என் பையனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு. இப்போ பாத்தியா, பாரு அவ கண்ணம் எப்படி செவந்து இருக்குன்னு. எனக்கு என் பேரனை பற்றி நல்லா தெரியும், நான் தான் சொன்னேன்ல அதெல்லாம் மாறிடுவான்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தியா என்று பாட்டி கூறிக்கொண்டு செல்ல, ஆமாம் அத்தை, நீங்கள் சொன்னது சரிதான், எனக்கு என் பையனை பற்றி தெரியாது, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மனதிற்குள்ளேயே கூறிய மாதவி
வெளியில் சிரித்து வைக்க, சரி சரி, என் முகத்தை பார்த்ததெல்லாம் போதும், போ போய் வேலையை கவனி என்று கூறிவிட்டு பாட்டி வெளியே சென்றார். அவ்வளவு நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட மதுராவோ மனதிற்குள் சிரித்து கொண்டவள், என்ன வேணுமோ பேசிக்கோங்க, என்ன நினைக்கணுமோ நினச்சிக்கோங்க, ஆனால் எனக்கு தானே தெரியும், இது நான் வெக்கப்பட்டதுனால சிவக்கலை, உங்கள் பேரை என்னை அடித்ததுனால சிவந்தது சொல்லி எல்லாம் என் நேரம் என்று மனதிற்குள்ளேயே கூறிக்கொண்டாள் மதுரையாள். மதுரா, டீ ரெடியா என்று மாதவி கேட்க, ரெடி அத்தை, எடுத்துட்டு வரு என்று கூறிய மதுரா, டீயை எனக்கு கப்பில் ஊற்றித்தாங்க என்று அங்கு இருக்கும் வேலையாட்களிடம் கூறிவிட்டு அவற்றை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அப்பொழுது அங்கு வந்த மாதவி, நீ போய் ஆதியோட அப்பா கிட்ட டீ கொடு போ என்று அவளை அனுப்பி வைத்தார். தயக்கத்துடன் அவளிடம் சென்று தேநீரை மதுரா நீட்ட, அவளை பார்த்த மகேந்திரன் அதை பெற்றுக்கொண்டு, குட் மார்னிங் மதுரா என்று கூறினார். உடனே மதுராவும் குட் மார்னிங் சார் என்று கூற, என்ன சார், மாமான்னு சொல்லி கூப்பிடுமா என்று அவர் சொல்ல, சரி என்னும் விதமாக தலையாட்டினாள் மதுரா. அவளிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார் மகேந்திரன். சரி, நீ போமா என்று அவளை அனுப்பி வைத்தார். பரவாயில்ல, ஆதி மாதிரியே இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுகிறாரு. இந்த குணம் சுட்டு போட்டால் கூட அத்தைக்கும் அவங்க பையனுக்கும் வராது போல என்று அவள் நினைத்தது மனதிற்குள்தான். வெளியே கூறினால்தான் மாதவி சாமியாடி விடுவாரே. இப்படி யோசித்து கொண்டே மதுரா கிச்சனுக்குள் செல்ல, அப்பொழுது மாடியில் இருந்து யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த மது அதிர்ச்சியுற்று நின்றாள். பின் இருக்காதா, ஆதித்ய தேவ்தான் மாடியில் இருந்து இறங்கி வரும் பொழுதே மதுராவை முறைத்து கொண்டே வந்தான். வந்தவுடன் மதுராவை பார்த்து கண்ணடித்துவிட்டு அவனுடைய தந்தையின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு பேசத் தொடங்கிவிட்டான். அவனுடைய செயலில் திகைத்தது என்னவோ மதுராதான். மதுராவை கவனித்த மகேந்திரன் தான், என்னம்மா, ஏன் இப்படி நிற்கிற என்று கேட்க, நினைவு வந்தவளாக, இல்லை மாமா என்று கூறிவிட்டு ஆதியை பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். மாம், ஐ வாண்ட் பிளாக் டீ என்று ஆதி சொல்லிவிட்டு பேசத் தொடங்கினான். என்ன ஆதி, இன்னைக்கு எதனா ஒர்க் இருக்கா, இல்லை ஃப்ரீயா நீ என்று மகேந்திரன் கேட்க, ஏன் டாட், என்ன ஆச்சு? இல்லை ஆதி, நான் சொல்லியிருந்தேன்ல ஜெர்மன் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீ ஃப்ரீயாக இருந்தால் இன்றைக்கி கம்பெனிக்கு போயிட்டு வா, ஒரு விசிட் போயிட்டு வாயே. நானும் ஜெர்மனிக்கு கிளம்பணும். ஸோ நீ கம்பெனியை மேனேஜ் பண்ணிக்கோ ஆதி என்று மகேந்திரன் சொல்ல, ஓகே டாட், ஐ எம் ஃப்ரீ நவ். 6 மாதத்துக்கு எந்த ஷூட்டிங்கும் இல்லை டாட். மோரோவர் இப்போதான் ஃபைனல் எடிட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அது முடிய லேட் ஆகும். ஸோ நான் ஃப்ரீ தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் டேட் ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையுமே, நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் என்று ஆதி பேசி கொண்டிருக்க, சரி ஆதி, அப்புறம் ஆதி, அந்த ஆழி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, அது என்னன்னு மட்டும் பார்த்துடு என்று மகேந்திரன் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் டாட் என்று ஆதி கூறினான். ஓகே தேவ், பார்த்துக்கோ. அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ஆதி, உன் கோபத்தை எல்லாம் தாங்க மாட்டான். அதனால் தேவையில்லாமல் உன் கோபத்தை அவகிட்ட காட்டாது. மேக்னா உன் லைஃப்பில் இருந்து போயிட்டான். இனி மதுரா மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவளுக்காக இந்த பொண்ணை ஹர்ட் பண்ணேன்னு தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்காக நடந்துக்கோ. இதுக்கு அப்புறம் நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காது என்று மகேந்திரன் கூற, நான் அவளை எதுவும் ஹர்ட் பண்ணலை டேட் என்று ஆதி சொல்ல, நான் உனக்கு அப்பா ஆதி, நீ யார்கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு எனக்கு தெரியாதா என்று சிரித்த மகேந்திரன், பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸ் வந்து சேரு என்று கூறிவிட்டு மீண்டும் செய்தித்தாளுக்குள் நுழைந்து விட்டார். அப்போது அமைதியாக எதையோ யோசித்து கொண்டிருந்தான் ஆதி. உள்ளே மதுராவிடம், ஆதிக்கிட்ட போய் இந்த பிளாக் டீயை கொடுத்துட்டு வா என்று பாட்டி அனுப்ப, ஐயோ நான் போகலை,
வேற யாரையாச்சும் அனுப்புங்க பாட்டி, ப்ளீஸ் என்று மதுரா தன்னை அறியாமல் கூற, அவளை ஒரு நிமிடம் கண்கள் சுருக்கி பார்த்த பாட்டியோ, நான் உன்கிட்ட தானே சொன்னேன், போ போய் கொடுத்துட்டு வா என்று மிரட்டும் தோணியில் சொல்ல, எதுவும் கூற முடியாதவளாக அதை பெற்றுக்கொண்டு ஹாலுக்குள் வந்தாள் மதுரா. அப்போது ஆதி எதையோ தீவிரமாக யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த அவளோ, அவனிடம் சாதாரணமாகத்தான் அதை கொடுக்க சென்றாள். ஆனால் திடீரென்று அவளுக்குள் ஒன்று தோன்றியது. நேத்து ஏன் முகத்திலேவா ஊத்துனீங்க அந்த பாலை? உனக்கு இருக்குடா இன்னைக்கு என்று மனதிற்குள் நினைத்தவள், ஆதி பிளாக் டீ என்று கூறியபடி அவன் அருகில் நடந்து சென்றாள் மதுரா. அப்போது திடீரென்று அவளின் கால் வழுக்கி அந்த சூடான டீயை அவன் மீதே ஊற்றிவிட்டாள். அதை நிச்சயம் ஆதி எதிர்பார்க்கவில்லை. உடனே ஆதி கோவத்தில் எழுந்து நிற்க, மகேந்திரனும் என்னாச்சு என்னும் விதமாக பார்க்க, மதுராவோ, அது இல்லை மாமா, தெரியாம கால் வழுக்கிடுச்சு, அதான் கை ஸ்லிப்பாகி அவர் மேலே ஊற்றிட்டேன், வேணும்லாம் பண்ணலை மாமா, தெரியாமல் நடந்துடுச்சு என்று மதுரா கூற, சரி விடுமா, நீ போ, தேவ் அதை போய் வாஷ் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார். ஆதி மதுராவை முறைக்க, மதுராவோ ஒரு கள்ள சிரிப்பை உதிர்த்துவிட்டு ஆதியை பார்த்து கண்ணடித்தாள். எனக்கே வா, நான் எப்படி திருப்பி கொடுத்தேன் பார்த்தியா என்று அவள் உதடுகள் அசைவதை வைத்து அவள் என்ன கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் ஆதி. உடனே ஆதி மதுராவை அறைய வர, பயத்தில் மதுரா பின் சென்றாள். அப்போது அந்த காயப்பட்ட கைகளால் மதுராவின் கழுத்தை பிடித்து நெருக்கினான் ஆதி. போனா போகட்டும், சின்ன பொண்ணுன்னு பார்த்தா என்கிட்டயே வாளாற்றியா? தொலைச்சிடுவேன் ஜாக்கிரதை. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் உன்னை விட்டுடலாம் தான் யோசித்தேன், பாவோன்னு நினச்சேன். ஆனால் இனி உன்னை விட்டுறதா இல்லை. உனக்கு நரகம்னா என்னன்னு காட்டாமல் இந்த ஆதித்ய தேவ் ஓய மாட்டாண்டி என்று மிரட்டிவிட்டு ஆதி வாஷ்ரூமிற்குள் நுழைந்தான். அவன் சென்றதும், நான் ரொம்ப ஓவராக போயிட்டேன் போல, எனக்கு வெளியில் இருந்தெல்லாம் யாரும் வர வேண்டாம், நானே சொந்த செலவில் சூனியம் வச்சுப்பேன் போல என்று தனக்குள்ளேயே கூறியவள், திரும்பி வந்துட போறாரு என்று பயந்தபடி கிச்சனுக்குள் ஓடிவிட்டாள். கைகளை கழுவிய ஆதிக்கோ அவளை கொல்லும் அளவிற்கு கோபம். அப்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஃபோன் எடுத்து காதில் வைத்தவுடன், பாஸ், ஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆளுங்களை ஒர்க் பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்களா பாஸ் என்று அவனுடைய பிஏ ரிஷப் கூறியவுடன், நான் வரேன் சைட்க்கு என்று சொல்லிவிட்டு ஆதி அழைப்பை துண்டித்தான். உடனே தன்னுடைய அறைக்கு சென்ற ஆதியோ பக்கா பிஸ்னஸ்மேன் லுக்கில் கோட் ஷூட் சங்கீதம் தயாராகி வேகமாக படிகளில் இறங்கி வந்தான். அவனை பார்த்த மதுராவோ, இப்போ எங்கே போகிறாரு, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆதியோ அவனுடைய தந்தையிடம் சென்று, டேட், ஐம் கோயிங் டு த சைட், ஐ வில் ஹேண்டில் ஆல் த இஷ்யூஸ், பை டேட் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றான். அங்கு அவனுக்காக காத்து கொண்டு இருந்த பிஎம்டபிள்யூவில் ஏறியவுடன் டிரைவர் வேகமாக காரை இயக்க, அவன் கார் அந்த ரோட்டில் சீறி பாய்ந்து சென்றது. அது சென்று சரியாக நின்ற இடம் ஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயர் பலகையை தாங்கிய மிக பிரம்மாண்டமான கட்டிடத்திற்கு முன்பு சென்று நின்றது. அப்போது காரை விட்டு இறங்கிய ஆதியோ வேகமாக அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தான். அவனை பார்த்த ரிசப்ஷனில் பணிபுரியும் பெண்ணோ வேகமாக சென்று யாருக்கோ அழைப்பு விடுத்தாள். அந்த பக்கம் அழைப்பு எடுத்தவுடன் ஆதியின் வருகையை தெரிவித்தாள். உடனே அந்த பக்கம் இருந்து, நான் பார்த்துக்கிறேன் என்று பதில் வந்தது. உடனே அந்த பெண் அழைப்பை துண்டித்தாள். வேகமாக சென்று ஆதி லிஃப்டில் ஏறி 10ஆம் தளத்திற்குள் நுழைந்தான். அங்கு ஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி என்னும் பெயர் பலகை தாங்கியிருந்த அறையை வேகமாக தள்ளி உள்ளே நுழைந்த ஆதியோ அங்கு சேரில் கம்பீரமாக அமர்ந்திருந்த அவனை எழுப்பி கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அந்த பக்கத்தில் இருந்தவனோ ஆதியை பார்த்து சத்தமாக சிரித்து, இப்பதான் என் ஞாபகம் வருதா என்று கூறி ஆதியின் அருகில் வந்து அவன் கன்னத்தில் ஒரு அறை வைத்தான். ஆதி சிவந்த விழிகளால் அவனை முறைத்தபடி அவனுடைய சட்டையின் காலரை பிடித்து
அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கொண்டே, மறக்கக்கூடிய ஆளா நீ, இல்லை மறக்க தான் விடுறியா என்று கூறினான். அந்த அவன் யார்? ஆதியை அறையும் அளவிற்கு தைரியம் நிறைந்தவனா அவன்? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.